அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. இந்த நாள் மிக சிறப்புக்குரிய நாள். முருகனுக்கு உகந்த நாள், ஈசனுக்கு உகந்த நாள், அதாவது சிவபெருமானுக்கும் உகந்த நாள். இந்த நாளின்று திங்கட்கிழமை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து பாருங்க. முருகன் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களுமே மிக சிறப்புக்குரிய நாள். ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரிய நாள் தான். இந்த நாள் முழுவதும், அதாவது கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வாசலில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல இந்த கார்த்திகை 30 நாட்களுமே காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது. ஐயப்பனுக்கு உரிய மாதமும் இந்த மாதம் தான். ஸோ தெய்வத்திற்கு உரிய மாதமாக இருக்கிற இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது சிறப்பான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் முருகனுடைய பக்தர்கள் முருகனுக்கு எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. வில்வ இலை கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. கிடைக்குது அப்படின்னு வில்வ இலையை கொஞ்சமாவது எடுத்து முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும். அடுத்து 2வது முக்கியமாக நீங்கள் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை வைப்பது ரொம்ப நல்லது, அல்லது தேன் வைக்கலாம், வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள், கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மாதம் முழுவதும் நம்ம சொல்ல தினமும் 6 முறை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் போதும் கார்த்திகேயா நமக சொல்லிட்டு, மாலை தூங்கும்போது இரவு தூங்கும்போதும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லது. 30 நாட்களுமே இதை நீங்கள் செய்து பாருங்கள், கார்த்திகை மாதம் முழுவதுமே. அடுத்து நம்ம இந்த 30 நாட்களுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மிக சிறப்புக்குரியதாக இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல், எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நமக்கு அது நிறைவேறும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு கோரிக்கைகள் இந்த மாதத்திற்குள்ளே எனக்கு நடக்க வேண்டும் முருகா அப்படிங்கிற அன்போடு நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அது நடக்கும். எந்த வித தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு அது நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமையும் வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும்போது இன்னமும் சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த மாதத்தில் வருகின்ற கிருத்திகை, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கிருத்திகை, சஷ்டி, இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது அவ்வளோ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்து முக்கியமானது வெற்றிலை தீபம் இந்த மாதத்தில் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு உங்களுடைய சொந்த வீடு கனவு சீக்கிரமாக நிறைவேறும். யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லோருமே செவ்வாய்க்கிழமை தோறும், இந்த மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். முழு நம்பிக்கையுடன் நம்ம வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் கிடைத்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் கிடைக்கும். அதை விட நமக்கு ரொம்ப சிறப்பு மன அமைதி கிடைக்கும். அதை விட மிக மிக சிறப்பு, நமக்கு வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். உடனே உடனே நமக்கு நிறைவேறும் நம்ம நினைக்கிறோம். நமக்கு லேட்டாக நிறைவேறினாலும் அதில் நமக்கு அவ்வளோ நல்லது அதில் அடங்கியிருக்கும். நம்ம கொஞ்சம் இறைவனை புரிஞ்சுக்கிடணும். நமக்கு எப்போது எது எது நடக்கணுமோ அது அப்போது அது நடக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்க அப்படின்னு என்றைக்குமே பின் வாங்கிறாதீங்க. முழு நம்பிக்கையுடன் ஒரு 30 நாள் நீங்கள் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவீங்க. இதில் கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடலாமா இந்த மாதிரிலாம் நிறையா குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறவங்க மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா தலை குளிச்சுட்டு வீடை தொடச்சிட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமும் காலையில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். ஸோ நான்வெஜ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 30 நாளும் காலை தினம் நீங்கள் விளக்கேற்றி வைத்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முடிந்தால் காலையில் நம்ம நிலை வாசல்கிட்டேயும், அதாவது வாசல்லையும் நம்ம ஒரு விளக்கேற்றி வைப்பது, அகல் தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுபிட்சம் பெறும். நம்ம இல்லம் லக்ஷ்மி கடாட்சம் பெறும். நமக்கு நினைத்த காரியம் நடக்கும். இருள் நீங்கி ஒளி நமக்கு நம்ம இல்லத்திற்கும் கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ துன்பங்கள் இருக்கும், அனைத்துமே நமக்கு போகும். எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் மென்மேலும் உயரும். நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு ஏதேது நல்லதோ அதை தான் முருகன் நமக்கு நடத்தி வைப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில்
இந்த ஆன்மீக பயணம், அதாவது நீங்கள் கடவுளை நம்புறீங்க இல்லையா, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு திருப்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். எதுவுமே நமக்கு இறைவன் வந்து நம்ம நல்லதுக்கு தான் செய்வார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, இறைவனுக்கு தினமும் காலையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. உங்களால் முடிந்தளவு நைவேத்தியம் பண்ணுங்கள். திங்கட்கிழமை தொடர்ந்து திங்கட்கிழமை வந்து ஈசனை வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யுங்க. சஷ்டி கிருத்தியை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க. என்னால் பூஜை பண்ண முடியல, விளக்கேற்றி வைக்க முடியல அப்படி இருந்தால் கூட உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஓம் கார்த்திகேயா நமக அந்த மந்திரத்தை வந்து இந்த மாதம் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு தினமும் ஒரு 6 முறையாவது நீங்கள் அன்றாட நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை. முருகனோட அருள் பெற்று உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விதமாக மாறும்.